வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 81ஆம் பகுதியில் சம்சார பந்தத்தில் சிக்குண்டிருக்கும் ஒருவனின் மரணத்துக்குப் பிறகு என்ன ஆகும் என்பதைப் பற்றி விரிவாக கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரமும் மரணம் சார்ந்த மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்கலாம். முதற்கேள்வி: இறந்த பெற்றோர்களுக்கு செய்யும் ஈமக்கிரியைகளும் ஸ்ரார்த்த சடங்குகளும் ஒரு இல்லறத்தான் கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமையா? ஆண்மகன் இல்லாத குடும்பத்தின் நிலை என்ன? பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள், ஆண்வாரிசு இல்லாதவர்கள், உலக வாழ்க்கையை துறந்த சந்நியாசிகளின் நிலை என்ன? வேதங்களின் கர்ம காண்டமும் புராணங்களும் தர்ம சாஸ்திரங்களும் எல்லாமே ஒரு மகன் இறந்த பெற்றவர்களுக்கு செய்யும் ஈமக்கிரியைகளும் ஸ்ராத்த சடங்குகளும் ஒரு இல்லறத்தான் அவசியம் செய்ய வேண்டிய கடமையாகவும் தர்மமாகவுமே வலியுறுத்துகின்றன. ஆனால் ஞான காண்டத்தின் கண்ணோட்டம் வேறு. அதை பிற்பாடு பார்ப்போம். வேதத்தின் கர்ம காண்டமும் அதை ஒட்டிய ஸ்மிருதி சாஸ்திரங்களும் படைப்பிலுள்ள சகல ஜீவராசிகளிலும் தொடர்ந்து பிரஜோத்பத்தி நிகழ்வது இயற்கையும் அவசியமும் ஆகும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன. அதாவது, அடுத்தடுத்து பிறப்புகள் நிகழ்ந்து தலைமுறைகள் தொடர்வது அவசியம். அதுவே படைத்தவனாகிய இறைவனின் இச்சை என சொல்கின்றன. மனிதனைத் தவிர மற்ற ஜீவராசிகளில் அவைகளின் உள்ளுணர்விலிருந்து வரும் உந்துதலின் மூலமாகவே இந்த பிரஜோத்பத்தி என்பது எவ்வித குழப்பமோ ஐயமோ இன்றி நிகழ்ந்து வருகிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு சுயேச்சையால் இந்த தலைமுறை தொடர்ச்சியை அறுத்துக் கொள்வதற்கான வழி உண்டு என்றாலும் அது கூடாது என்றே பெரும்பான்மையான சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த உலகமும் சமுதாயமும் தர்மத்தில் தொடர்ந்து நிலை பெறுவது சந்ததிகளின் தொடர்ச்சியின் மூலமே சாத்தியமாகும் என்கின்றன. அதனால் இல்லறத்தார்கள் பிள்ளைகள் பெற்று அவர்கள் வருங்காலத்தில் சமுதாயத்தில் நல்லவர்களாயும் தர்மத்தை பரிபாலிப்பவர்களாகவும் நடக்கும் விதத்தில் அவர்களை வளர்த்து காப்பாற்றி வழி நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்கிறார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இறைவன் தனது லீலையாக படைத்த இவ்வுலகில் படைப்பு தொடர வேண்டும் என்பதே அவன் விருப்பம். அதனால்தான் காமத்தை முன்வைத்து இறைவன் படைப்புத் தொழிலை செய்கிறான் என்கிறார். மனித இனத்தை பொறுத்தவரை அவர் சொல்வது போல உடல் சார்ந்த காம வேட்கையே பிறப்புகளுக்கு ஆதாரமாக இருந்தாலும் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இயற்கையாய் உண்டாகிவிடுகின்ற அன்பு, இரத்த பாசம், பந்தம், பரஸ்பர சார்பு என்பவையும் பிரஜோத்பத்தியை தொடர்ந்து நடக்க வைக்கின்றன. இப்படி இயற்கையாய் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பந்தம் ருணபந்தம் எனப்படுகிறது. பற்பல பிறவிகளாய் நடக்கும் படைப்பில் கர்மா கொள்கையின்படி ஒவ்வொரு ஜீவனும் மற்றொரு ஜீவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டிருக்கிறது. அந்த நன்றிக் கணக்கை தீர்த்து கர்மாவை சமன் செய்வதற்காகவும் பிறப்பு நிகழ்கிறது. அப்படித்தான் பெற்றோர் பிள்ளைகள் உறவும் உருவாகிறது. முந்தைய ஜன்மங்களில் பட்ட நன்றிக் கடன்களை சரி செய்வதற்காகவே யாருக்கு யார் பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்றும் இறை இச்சையால் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். இப்படி உருவாவதே ருணபந்தம். எந்த ஜன்மத்திலோ தாம் பட்ட கடனை அடைக்க பெற்றோர் தமது பிள்ளையாய் வந்தவனை அன்பு, பாசத்துடன் கவனித்து அவனது மேன்மைக்காக பாடுபட்டு உழைத்து அவன் தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறார்கள். அவ்வாறே பிள்ளைகளும் பெற்றோர்களின் முதிய வயதில் அவர்களை கூடவே இருந்து அன்புடன் பார்த்து கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி தருகிறார்கள். அந்த ருணபந்தம் பெற்றோரின் மரணத்துடன் நின்றுவிடாமல் அவர்களின் மரணத்துக்குப் பிறகும் தொடர்வதாக அமைகிறது. சனாதன தர்மத்தில் இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய இத்தகைய தர்மங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவேதான் கிருஹஸ்தாசிரமம் அல்லது இல்லற வாழ்வு என்பது ஒரு முக்கியமான உயர்ந்த சமுதாய தர்மமாகவே வலியுறுத்தப்படுகிறது. அவ்வகையில் ஒவ்வொருவரும் இறைஞானத்தை அருளிய ரிஷிகளுக்கும் உலகில் சுக வாழ்வுக்கு அவசியமான மழை, வெயில், உணவு தானியங்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் அருளும் தேவர்களுக்கும் இயற்கையிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சக மனிதர்களுக்கும் தம் பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் கடன்பட்டிருக்கிறார்கள். அதற்காக செய்யப்படும் எல்லா செயல்களுமே யாகம் செய்வதற்கு இணையாக சொல்லப்படுகிறது. அவையே பஞ்ச மகா யக்ஞங்கள் என போற்றப்படுகின்றன. அவையே பிரம்ம யக்ஞம், தேவ யக்ஞம், பூத யக்ஞம், மனுஷ்ய யக்ஞம், பித்ரு யக்ஞம் எனப்படும் 5 ஆகும். முதலாவது பிரம்ம யக்ஞம்.
இது இறைவனுக்காகவும் ரிஷிகளுக்காகவும் செய்யும் யாகத்துக்கு சமம். இதில் வேதங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்களைக் கற்றல் அடங்கும். இந்த சாஸ்திரங்களைக் கற்று அவற்றின் தர்மங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் வேண்டும். அந்த சாஸ்திரங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதே அவற்றை தந்த ரிஷிகளுக்கும் நாம் செலுத்தும் நன்றிக் கடனாகும். அடுத்து தேவ யக்ஞம். அன்றாடம் அக்னி வளர்த்து இயற்கை சக்திகளுக்கு அதிபதிகளாக விளங்கும் வானுலக தேவர்களுக்கு படையலிடுவது. அடுத்து மனுஷ்ய யக்ஞம். உலகில் நம்முடன் வாழும் பிற மனிதர்களுக்கு நம்மால் இயன்றவரை உதவுவது, பசியோடுள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்து வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்று உணவிட்டு அவர்களது தேவைகளை கவனித்துக் கொள்வது என்பது அடங்கும். நான்காவதாக பூத யக்ஞத்தில் இயற்கையை பேணுதல், பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள் அனைத்துக்கும் உணவிடுவது, மரங்களை வளர்ப்பது, காடுகளை பேணுதல் எல்லாம் அடங்கும். அடுத்து பித்ரு யக்ஞம். நமக்கு பிறவி தந்து வளர்த்து பாடுபட்ட பெற்றோர்களை வயதான காலத்தில் அன்புடன் கவனித்துக் கொள்வது, காலமான பெற்றோர்களுக்கு முறைப்படி இறுதிக் கடன்களை செய்வது, அவர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் முறைப்படி தர்ப்பணம், ஸ்ராத்தம் முதலியவற்றை விடாது செய்வது எல்லாம் உட்படுகின்றன. ஆக முன்பு நாம் சொன்ன ருணபந்தம் என்பது பெற்றோரின் மரணத்துக்குப் பிறகும் இவ்வகையில் தொடர்கிறது. பாரதத்தின் சனாதன கலாச்சாரத்தில் ஆண் வாரிசின் தொடர்ச்சியே பரம்பரையின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. ஒரு வகையில் ஒருவன் தன் மகனின் மூலம் தன்னையே பிறப்பித்துக் கொள்கிறான் என யஜுர்வேதத்தின் சதபதி பிராமணம் சொல்கிறது. பெண் வாரிசை பொறுத்தவரை அவள் வேறொரு ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனது குடும்பத்துக்குள் சென்று சேர்ந்து அந்த குடும்பத்தின் பிரஜோத்பத்தியின் தொடர்ச்சிக்காக பங்காற்றுகிறாள். எனவேதான் ஸ்ராத்த சடங்குகள் ஆண் வாரிசுகள் மூலமாகவே நடைபெறும் விதத்தில் சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்தில் அவனுக்கு பதிலாக ஒரு பெண் வாரிசு பித்ரு கடன்களை செய்ய சாஸ்திர அனுமதி இல்லை. ஆண் வாரிசு இல்லாதவர்களும் பிள்ளை பேறு இல்லாதவர்களும் ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்வதன் மூலம் அவன் செய்யும் பித்ரு கர்மங்களின் உதவியுடன் கடை தேரலாம். இல்லறத்தானாய் வாழ்ந்து பின் சந்நியாசம் மேற்கொண்ட ஒருவனுக்கு பித்ரு கர்மங்கள் ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் முறைப்படி சந்நியாச தீட்சை எடுத்துக்கொள்ளும்போது கடைசி முறையாக தன் பித்ருக்களுக்கு ஸ்ராத்தமும் தர்ப்பணமும் செய்து விடுகிறான். அதோடு மட்டுமல்ல, தன்னை இறந்தவனாகவே கருதி தனக்கும் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்வதும் அச்சடங்கின் ஒரு அங்கமாக இருக்கிறது. இரண்டாம் கேள்வி. பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் நரகத்தில் போய் வீழ்வார்கள் என்று வேத சாஸ்திரங்கள் உண்மையிலேயே சொல்கின்றனவா? இது உண்மையில் உலகியல் பற்றும் மரணத்துக்குப் பின் என் நிலைமை என்ன ஆகும் என்னும் அச்சமும் மிகுந்தவர்களுக்காக சொல்லப்படும் ஒரு பயமுறுத்தும் கருத்து எனலாம். புத் எனப்படும் ஒரு நரகம் உண்டு என்றும் அதில் வீழாமல் காப்பாற்றுவதாலேயே பிள்ளைக்கு புத்திரன் எனும் பெயர் உண்டு என்றும் விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையே கருட புராணமும் சொல்கிறது. ஆனால் கருட புராணத்தில் பல்வேறு பாவங்களுக்கு பல்வேறு நரக தண்டனைகள் உண்டு என்பதை விரிவாக விளக்கினாலும் அதில் புத் என்னும் நரகம் பற்றிய விவரணைகள் ஏதும் இல்லை. எனவே பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் இவ்வுலகில் உயிர் வாழ்க்கையில் அடையும் வேதனையானது நரக வேதனைக்கு ஒப்பானது எனும் விதத்தில் அப்படி சொல்லியிருக்கக்கூடும். நமது பாரதிய கலாச்சாரத்தில் இல்லறத்தார்களுக்கு பிள்ளை பேறு என்பது மிக பெரும் பேராக கருதப்படுகிறது. அது கிடைக்காத பெண்கள் மலடிகள் என அவப்பெயரை கேட்க வேண்டி வருகிறது. வாரிசு இல்லாத தம்பதியினரை சமுதாயம் ஒருவித இரக்கத்தோடு நோக்குவது நடைமுறையில் இருக்கவே செய்கிறது. அவர்களுக்கு வயதான காலத்தில் தம்மை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற கவலை வாட்டுகிறது. மரணத்துக்குப் பின் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய வாரிசு இல்லாவிட்டால் தம் கதி என்ன ஆகும் என கலக்கம் இருக்கிறது. இதுவே அவர்களுக்கு நரக வேதனையாக இருக்கலாம். கர்மா எனும் கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் பிள்ளைப்பேறு இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு தம்பதியினரின் பிராரப்தத்தால் நிகழ்கின்ற ஒன்றே. முன்பு எப்பிறவியிலோ செய்த ஏதோ ஒரு தீய கர்மத்தின் பலனாய் அவர்கள் இப்பிறவியில் வாரிசு இல்லாது கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ஆக இப்பிறவியில் அவர்கள் அக்கர்ம பலனை அனுபவித்து தீர்த்து விடுகிறார்கள். வாரிசை உருவாக்காதிருப்பது என்பது ஒரு கர்மம் அல்லது செயல் அல்ல. உண்மை அப்படி இருக்கையில் அது மரணத்துக்குப் பிறகு அனுபவிக்க வேண்டிய ஒரு நரக தண்டனையாக இருப்பது நம்பக்கூடியதாக இல்லை. மூன்றாம் கேள்வி. முக்தி அல்லது மோட்சத்தை அடைய தகுதி பெற்ற ஒருவனின் மரணத்துக்கு பிந்தைய பயணத்தைப் பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? நேயர்களே, நாம் இதற்கு முன்னே வந்த அத்தியாயங்களில் ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி மார்க்கம் இவை பற்றியெல்லாம் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் என்னும் கோட்பாடுகள் பற்றியும் அவற்றில் மோக்ஷம் என்பது பற்றி என்னவெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்றும் விரிவாக சொல்லியிருக்கிறோம். இங்கே அவற்றைப் பற்றி சுருக்கமாக கேட்பதோடு ஒரு முமுக்ஷுவின் இறப்புக்குப் பிறகு என்ன நேர்கிறது என்பதையும் கேட்போம். ஒருவனின் ஆன்மீக நம்பிக்கையை பொறுத்து அவன் துவைத்தியாகவோ விசிஷ்டாத்வைத்தியாகவோ அத்வைத்தியாகவோ இருக்கலாம். ஆனால் அவனிடம் முமுக்ஷுத்வம், அதாவது மோட்சத்தை அடைவதில் தீவிர நாட்டம் இருப்பது அவசியம்.
மத்வாச்சாரியாரின் துவைத்த சித்தாந்தத்தின்படி மோட்சத்துக்கு தகுதி பெற ஒருவன் மகாவிஷ்ணுவே பரமாத்மா என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவனாகவும் தீவிர ஹரிபக்தி செய்பவனாகவும் ஜீவனாகிய தானும் பரமாத்மாவான மகாவிஷ்ணுவும் ஒரு நாளும் சமமாக முடியாது என்கிற தெளிவு கொண்டவனாகவும் சாஸ்திரங்களை கற்றறிந்தவனாகவும் அகங்காரத்தை விட்டவனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவன் உடலை விடும்போது அதற்கு கர்ம பந்தங்கள் எல்லாம் விட்டுப்போகும். இனி சொர்க்கவாசமோ நரகவாசமோ கிடையாது, மறுபிறப்பும் கிடையாது. அந்த ஜீவனானவனுக்கு மோட்சம் அடைவது என்றால் வைகுண்டத்தை சென்றடைவதே. துவைத்த சித்தாந்தத்தில் ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் பேதமுண்டு. மோட்சம் அடைந்து வைகுண்டம் சென்றாலும் அந்த ஜீவன் அதன் தகுதிப்படி சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம் எனும் 3 விதங்களில் வைகுண்டத்தில் ஆனந்தமாய் வசிக்கும். இவற்றைப் பற்றிய விளக்கங்களை நாம் ஏற்கனவே வேறு அத்தியாயங்களில் தந்திருக்கிறோம். இனி விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றும் வைஷ்ணவர்களின் மோட்சம் பற்றிய கண்ணோட்டத்தை கேட்போம். அவர்களைப் பொறுத்தவரை ஒரு முமுக்ஷுவுக்கு ஞானமும் பக்தியும் பரமாத்மாவான விஷ்ணுவிடம் பரிபூரண சரணாகதி நிலைக்கு கொண்டுவர உதவிகரமாக இருக்கின்றன. முறைப்படி பக்தி செய்வதோ ஞானம் பெறுவதோ எல்லாருக்கும் எளிதல்ல. மோக்ஷம் என்பது பகவான் விஷ்ணுவின் கருணை ஒன்றினால் மட்டுமே அடையக்கூடிய ஒன்று. அந்த கருணைக்கு பாத்திரமாவதற்கு ஒருவன் தன் ஆச்சாரியனை சரணடைந்து அவர் மூலம் முறைப்படி பிரபத்தி செய்து கொண்டே ஆக வேண்டும். அப்போது மட்டுமே அவன் பகவானின் கருணையால் மோட்சத்தை அடையும் தகுதியை பெறுகிறான். பிரபத்தி செய்து கொண்டு விட்ட ஒருவன் தான் பல பிறவிகளாய் சேர்த்து வைத்த நல்ல கர்ம பலன்கள், தீய கர்ம பலன்கள், புண்ணியங்கள், பாவங்கள் அனைத்தையுமே பகவானின் திருவடியில் சமர்ப்பித்து விடுகிறான். ஆகவே அவனுக்கு மரணத்துக்குப் பிறகு சுமக்க கர்ம மூட்டை எதுவுமே கிடையாது. சொர்க்க நரக வாசமோ பித்ருலோக வாசமோ அவனுக்கு கிடையாது. எனவே அவன் தற்போது இப்பிறவியில் பிராரப்த கர்மங்கள் தீரும் வரை வாழ்ந்து உயிரை விடும்போது மோக்ஷமாகிய வைகுண்டத்துக்கு செல்வான். பிரபத்தி செய்த பின் உள்ள அவன் வாழ்க்கையில் அவன் செய்யும் நல்ல தீய கர்மங்களுக்கான பலன்களை அவன் இப்பிறவியிலேயே அனுபவித்து தீர்ப்பான் என்கிறார்கள் வைணவ ஆச்சாரியர்கள். அவன் உயிர் நீக்கையில் மகாவிஷ்ணுவின் தூதர்கள் அவனை வைகுண்டத்துக்கு இட்டுச் செல்ல வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு பிரேத சரீரம் கிடையாது. அவனுக்கு யமலோகத்துக்கோ சொர்க்க நரகங்களுக்கோ பித்ருலோகத்துக்கோ செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவனை அர்ச்சிராதி மார்க்கம் எனப்படும் வழியே விஷ்ணு தூதர்கள் கூடிய சீக்கிரம் வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்வார்கள். அவனது தகுதிக்கேற்ப அந்த ஆத்மா சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம் என்னும் விதங்களில் வைகுண்டத்தில் வாழ்ந்து பகவானுக்கு சேவை செய்யும். சைவர்களைப் பொறுத்தவரை இதைப்போன்ற விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஒரு சிவனடியார் சிவலோகத்தை அடைந்து மோட்சம் அடைவது பற்றி சொல்லப்படுகின்றன. மேற் சொன்னவற்றில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, மோட்சத்திற்கான அருகதையை பெற்றவனுக்கு அவனது மேலான கதிக்கு சொந்தத் தகுதியே போதும். அவனது இறுதிப் பயணத்துக்கு அவனது வாரிசின் உதவியோ செய்யும் சிராதங்களுக்கோ எந்த அவசியமும் இல்லை. இனி அத்வைதத்தின்படி எப்படி என்று பார்ப்போம். அத்வைதத்தில் ஞானம் அடைவதே மோட்சத்துக்கான தகுதியாகும். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு என்னும் அவித்யை முற்றிலும் நீங்கி இரண்டும் ஒன்றே என அறிந்துணர்வதே ஞானம். அந்த ஞானம் வைதீக கர்மங்களாலோ செல்வத்தாலோ பிள்ளை பேற்றினாலோ அடையப்படுவதில்லை. அவற்றையெல்லாம் தியாகம் செய்வதன் மூலமே ஞானத்துக்கான பாதை திறக்கிறது. ஞானம் அடைவதற்கு பெரும்பாலானவர்களுக்கும் தெய்வ பக்தி, பிரபத்தி என்னும் சரணாகதி இரண்டும் படிகளாக இருக்கும் என்ற அளவில் மட்டுமே அத்வைத்தம் அம்மார்க்கங்களை ஏற்கிறது. ஞானம் வராது மோட்சமில்லை என்பதே அத்வைத்த நிலைப்பாடு. ஒருவன் உயிரோடிருக்கையிலேயே ஞானத்தை அனுபவபூர்வமாக பெற்றுவிட்டால் அவன் ஜீவன் முக்தன் ஆகிறான். அதாவது உயிரோடிருக்கையிலேயே ஞானம் பெற்ற நிலை. அந்த நிலையை அடைந்தவன் தான் உடலோ மனமோ புத்தியோ அகங்காரமோ அல்ல, தான் நித்திய சுத்த புக்த முக்த ஆன்மாவே என்பதை முற்றிலுமாய் அனுபவத்தில் உணர்ந்து நிலைக்கிறான். அவன் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவன் அல்லன். மற்றவர்கள் அவன் உடல் தாங்கி உயிரோடிருப்பதாக நினைக்கலாம். ஆனால் அவனைப் பொறுத்தவரை அவன் உடலோடும் பந்தமில்லாதவனே. அவனது ஆத்மா மரணத்தின் போது ஸ்தூல உடலை விட்டுச் செல்கிறது என்ற பேச்சுக்கே அவனைப் பொறுத்தவரை அர்த்தமில்லை. ஆத்மாவுக்கு போக்குவரவு ஏதும் கிடையாது. பானைக்குள் இருக்கும் ஆகாயம்தான் எல்லாவிடத்திலும் பரவி இருக்கிறது. பானை என்னும் ஒரு உபாதி உடைந்துவிட்டால் பானைக்குள்ளிருந்த ஆகாயம் என்று ஏதும் தனியே இல்லை. உள்ளது அப்போதும் இப்போதும் ஆகாயம் மட்டுமே. அந்த பானை போலத்தான் ஜீவன் முக்தனுக்கு உடம்பு என்பது. ஜீவன் முக்தி நிலையை அடைந்தாலும் உடல் என்பது பிராரப்த வசத்தால் வந்தது என்பதால் பிராரப்தம் முடியும் போது அவனுக்கு உடல் மரிக்கிறது என்றும் அத்தருணம் வரும் வரை ஒரு ஜீவன் முக்தன் உடல் தாங்கி இருக்கிறான் என்றும் உலக வழக்கில் சொல்வதுண்டு. உண்மையில் அத்வைதிகள் அதெல்லாம் வியவகாரிக்க சத்தியமே அன்றி வேறில்லை என்பார்கள்.
உண்மையில் எப்போதும் உள்ள ஆத்மாவுக்கு உடல் சார்ந்த பிறப்போ வளர்ச்சியோ மரணமோ எதுவுமே இல்லை. எல்லாம் மாயை காட்டும் காட்சிகளன்றி வேறில்லை என்பார்கள். அத்வைத்த ஞானம் அநேகமாக முற்றிலுமாய் அடைந்துவிட்டாலும் ஜீவன் முக்த நிலையை அடையாத ஞானியும் இருக்கக்கூடும். அவர்களுக்கு மரண சமயத்தில் விதேக முக்தி, அதாவது தேகத்தை விட்டுவிட்ட முக்தி கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அத்வைதத்தின் கண்ணோட்டத்தில் ஞானம் பெறாத ஆனால் மோட்சத்துக்கு தகுதியுடைய ஒரு ஆத்மாவின் நிலை என்ன? உலகியல் பற்றுகளை விட்டொழித்து விவேக வைராகியம் கைவரப்பெற்று தீவிர மோக்ஷ வேட்கையுடன் தனது இஷ்ட தெய்வத்தை பக்தி செய்தவனுக்கு மோக்ஷம் பெற தகுதியுண்டு. தனது அகங்காரத்தை முற்றிலுமாய் இஷ்ட தெய்வத்திடம் சரணாகதி செய்தவனுக்கும் அந்த தகுதி உண்டு. ஆனால் தான் வேறு தன் இஷ்ட தெய்வம் வேறு என்ற பேதப் பார்வை போகாதவரை அந்த ஜீவனுக்கு மோக்ஷம் தாமதமாகும். ஆனால் மறுபிறவி இல்லை என்கிறது அத்வைத்தம். அந்த ஜீவன் பெறுவது கிரம முக்தியாகும். அதன்படி அந்த ஜீவன் பிரம்மலோகத்திற்குச் சென்று அங்கே நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை தியானித்து தனது அத்வைத்த நிலையை அடைய, அதாவது ஞானம் பெற பாடுபடும். அந்த ஜீவனுக்கு கர்மம் ஏதும் இல்லை. இனி அடுத்த பிரளயம் நிகழும்போதே அவன் பிரம்மலோகத்திலிருந்து கிளம்பி வைகுண்டத்தை சென்றடைவான். பிரளய காலம் என்பது பூமியின் ஆண்டு கணக்கில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்வது. யுகம், சத்துர்யுகம், பிரளயம் முதலான காலக் கணக்குகள் பற்றி நாம் ஏற்கனவே புராணங்கள் பற்றிய அத்தியாயத்தில் விரிவாக விளக்கியிருக்கிறோம். இதுவே கிரம முக்தி எனப்படுகிறது. அத்வைத்த ஞானத்துக்கு புத்திரர்களோடு உள்ள பந்தம் உட்பட சகல பற்றுகளும் ஒழிய வேண்டும். எனவே அம்மார்க்கத்தில் பிள்ளைகள் செய்யும் சிராத்தம் முதலான கர்மங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. அதுவே வேதத்தின் ஞான காண்டத்தின் நிலைப்பாடு. 4ஆம் கேள்வி. இன்றைய நடப்பில் பார்த்தால் பெரும்பாலும் பிராமண சாதியினரே புரோகிதரின் உதவியோடு 13 நாட்கள் காரியங்கள், மாசிகம், வருட முடிவில் சிராத்தம் போன்ற சடங்குகளை தீவிர ஈடுபாட்டுடன் செய்கின்றனர். மற்ற சாதியினருக்கு அவை அவசியமில்லையா? முன்காலங்களில் பிராமணர், வைசியர், சத்திரியர் என்னும் 3 இனத்தவருமே பூணூல் அணிந்தனர். வைதீக அறிவை பெற்றிருந்தனர். சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மங்களை செய்தனர். க்ஷத்திரியரும் வைஷ்யரும் கூட இறப்புக்குப் பிறகு செய்யும் கர்மங்களையும் ஸ்ராத்தங்களையும் பிராமண புரோகிதர்களின் உதவியுடன் செய்தனர். இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இதை காட்டித்தரும் சம்பவங்கள் பலவும் உண்டு. பஞ்சவட்டியில் தங்கி வாழ்ந்த க்ஷத்திரிய ராமர் பரதன் வழி தந்தை தசரதர் இறந்த செய்தியை கேட்டதும் தந்தைக்கான நீர்க்கடன், தர்ப்பணம் முதலியவற்றை செய்தது இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் க்ஷத்திரியர்களும் வைஷ்யர்களும் வைதீக பாரம்பரியத்திலிருந்தும் முறையான சடங்குகளிலிருந்தும் பெருமளவு விலகிப் போயினர். முந்தைய யுகங்களில் இருந்த வர்ணாசிரம தர்மப்படி சூத்ர வர்ணத்தினருக்கு வேத சடங்குகளோடு தொடர்பில்லை. ஆயினும் அவர்கள் இத்திஹாச புராணக் கதைகள் மூலம் தர்மம் அதர்மம் பற்றிய அறிவு கொண்டிருந்தனர். ஆயினும் சனாதன தர்மத்தில் பாரதம் முழுவதுமே இறந்த பெற்றோர்களுக்காக பிள்ளை செய்யும் ஈமச் சடங்குகளும் உணவுப் படையல்களும் நிகழவே செய்கின்றன. அனைத்து சாதியினரும் சிறிதேனும் வைதீக முறைப்படியோ இல்லை குடும்ப பாரம்பரிய வழக்கப்படியோ ஏதோ ஒரு வகையில் அவற்றை செய்தே வருகின்றனர். முடிந்தால் பிராமண புரோகிதர்கள் உதவியுடனோ இல்லை குல குருமார் அல்லது சாதி அல்லது பரம்பரையில் உள்ள மூத்தோர் அல்லது குடும்பத்து பெரியவர்கள் காட்டித்தரும் முறைப்படியோ ஏதோ ஒரு வகையில் அவை செய்யப்பட்டு வருகின்றன. இதில் எள்ளும் தண்ணீரும் விடுவது, அன்னதானம் செய்வது, பிண்டம் உருட்டி வைப்பது, அரிசி வாழைக்காய் தானமாகத் தருவது, இறந்தோரது திதியில் படையலிடுவது என்று ஏதோ ஒரு விதத்தில் இவையெல்லாம் நிகழவே செய்கின்றன. பிராமண சாதியினரே கூட வைதிகத்திலிருந்து பெருமளவில் விலகிப் போய்விட்ட கலிகாலம் இது. மிக பெரும்பான்மையான பிராமணர்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கர்மமான சந்தியாவந்தனம் கூட செய்வதில்லை. ஆனாலும் பரம்பரையாய் பலருக்கும் ஸ்ராத்த கர்மாக்களில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது தவிர, ஐயோ, வயதான காலத்தில் பெற்றோர் உயிரோடு இருந்தபோது சரியாக பார்த்து கொள்ளாமல் கழன்று கொண்டோமே, அலட்சியம் செய்தோமே, அவமரியாதை செய்தோமே எனும் குற்ற உணர்வு. அதனால் பித்ரு சாபம் வந்து தமது பரம்பரையை பாதிக்கும் என்ற பயம், செய்யாவிட்டால் சுற்றமுறவுகளிடம் அவப்பேறு கிடைக்குமே என்ற அச்சம், குடும்பப் பெரியோர்கள் புரோகிதர்களின் வலியுறுத்தல், பயமுறுத்தல், இப்படி பல காரணங்கள் இருப்பதனாலும் கூட பிராமண சாதியினர் பலரும் இவற்றை செய்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை. 5ஆம் கேள்வி. தமது வாரிசுகள் தமக்கு செய்ய வேண்டிய சிராத்தம், தர்ப்பணம் முதலான சடங்குகளை செய்யாதுவிட்டால் பித்ருக்கள் கோபம் கொண்டு வாரிசை சபிப்பர் என்றோ அந்த சாபம் பிள்ளைகளின் சந்ததியினரை தாக்கும் என்றோ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதா? இத்தகைய சடங்குகளை செய்வது அவசியம். அதுவே தர்மம். அதை கடைப்பிடிக்காவிடில் வருங்கால சந்ததியினர் பாதிப்படைவர் என்கிற எச்சரிக்கை பல சாஸ்திரங்களில் இருக்கின்றன என அறிகிறோம்.
உதாரணமாக மனுஸ்மிருதியில் பித்ரு கர்மம் செய்யாத புத்திரன் பிள்ளை பேறு சந்ததியினால் வரும் சௌபாகியம் இவற்றை இழப்பான் என்று சொல்லியிருக்கிறதாம். ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம், மகாபாரதம் போன்றவற்றில் கூட இது போன்ற எச்சரிக்கைகள் உண்டு. ஆனால் நேரடியாக பித்ருக்கள் சாபம் தருவர் என்று வேதத்திலோ வேறு சாஸ்திரங்களிலோ எங்கும் சொல்லியிருப்பதாக தெரியவில்லை. பித்ரு சாபம் வந்து சேரும் என்கிற பயமுறுத்தலை ஒருவேளை வீட்டுப் பெரியவர்களும் புரோகிதர்களும் ஒருவித சுயநல நோக்கோடு சொல்கிறார்களோ என்னவோ. நேயர்களே, இனி அடுத்த வாரமும் மரணமும் அதற்குப் பின்னும் என்னும் இந்த அத்தியாயத்தில் இன்னும் சில கேள்வி பதில்களுடன் தொடர்வோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.